Hi students, welcome to Time Institute. So in the video, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is basically for students who are in class 10 and they are going to be promoted to class 11. அதாவது 10ஆவதுல இருந்து 11ஆவது போற குழந்தைகளுக்கான ஒரு கோர்ஸ் பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த கோர்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி டைம் இன்ஸ்டியூட்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ டைம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது 30 இயர்ஸாக இருக்கு. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் இயர் 1992 ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் தேர் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு 237 ஆஃபீஸஸ் இருக்கு இந்தியா பூரா. அண்ட் கோர் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பீப்புள், ஒரு 40 பேர் வந்து ஐஐடிலையும் ஐஐஎம்ல இருந்தும் வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ், கண்டென்ட் கிரியேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூபோட கண்டென்ட் கிரியேஷன் கிடையாது, ஸ்டடி மெட்டீரியலோட கண்டென்ட். ஓகே, அண்ட் மோர் ஓவர் இந்தியாஸ் லீடிங் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் இன்ஸ்டியூட்ங்கிறது டைம் இன்ஸ்டியூட் தான் அஃபிஷியலி, ரைட்? ஸோ கெட்டிங் பேக், இதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் ஒரு இது என்ன அப்படின்னா, வாட் ஆர் த மேஜர் எக்ஸாம்ஸ் டு ஃபேஸ்? லைக் நான் 10th முடிச்சிட்டேன், 11th 12th போக போகிறேன். எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் போர்டு எக்ஸாம்ல நான் 100% கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்கூல் போக போகிறேன், வெதர் இட் இஸ் சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு ஏதோ ஒரு ஸ்கூல் போக போகிறேன். அஃப்கோர்ஸ் ஐசிஐசி ஸ்கூல்ஸும் போக போகிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், எனக்கு என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அது என்னென்ன இருக்குது, எந்த கோர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லை கொஞ்சம் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ். லைக் மேஜர் எக்ஸாம்ஸ் டு ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிசன், லா, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் இருக்கும், ஆர்கிடெக்சர், ஃபேஷன் அண்ட் டிசைனிங் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங்ல பொறுத்த வரைக்கும் ஜேஇ மெயின் இருக்கு. ஜேஇ மெயின்ல அஃப்கோர்ஸ் வருஷத்துக்கு இந்த வருஷம் 2 வாட்டி எழுதணும். ஜேஇ மெயின்ல பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1 பத்தி பேசுற இன்ஜினியரிங்கும் போது இதுல இருக்க டாப் 20% பீப்புள் மட்டும் ஜேஇ அட்வான்ஸ் எழுத அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ், பிட்சாட், எஸ்ஆர்எம், அமிர்தா, விஐடி இதெல்லாம் இருக்கு. அப்புறமேட்டு நெஸ்ட் அண்ட் கேவிபிஒய் இருக்கு. ஓகே, ஸோ நெஸ்ட் வந்து என்ஐஎஸ்ஆர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பண்ற அங்க மட்டும் படிக்கிறதுக்கு பேசிக் சயின்சஸ் லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கலாங்க. கேவிபிஒய் அதே மாதிரி ஒரு எக்ஸாம். இது வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல. ஸோ மெடிசன் பண்றேன் அப்படின்னா பிசிபி, நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் சார் பண்றேன், எனக்கு மெடிசன் தான் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் யுவர் நீட் ஆஸ் யூஷுவல், த செகண்ட் ஒன் இஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் இருக்கு. ஸோ லா பண்ணணும் அப்படின்னா கிளாட், எல்சாட் இருக்கு. அண்ட் யூ ஹேவ் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் அப்படிங்கும்போது யூ ஹேவ் ஐபிஎம், கிறிஸ்ட், சிம்பயோசிஸ் வெரி ஃபேமஸ், ரைட்? இதெல்லாம் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்ஸ் வாட் யூ ஹேவ். அண்ட் ஆர்கிடெக்சர், ஃபேஷன் டிசைனிங் தானா ஜேஇல பேப்பர் 1, பேப்பர் 2 வரும். பேப்பர் 2ல வரதான் வந்து ஆர்கிடெக்சருக்கு, பிடெக் கோர்சஸ்க்கு அதுதான் இருக்கும். ஸோ சார் நான் ஜேஇல நான் லோக்கலில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நான் பிஆர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா யூ ஹேவ் டு டூ சம்திங் கால் நாட்டா அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கு. அஃப்கோர்ஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. தேர் ஆர் மெனி எக்ஸாம்ஸ் வாட் ஆர் தேர். ஓகே, திஸ் இஸ் ஃபார் திங். ஸோ வி ஆர் பேசிக்லி கன்சர்ன் அபவுட் தீஸ் 2 செக்ஷன்ஸ் லைக் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் பற்றி தான் நம்ம வி ஆர் மோர் கன்சர்ன், ரைட்? ஸோ இதை பற்றி இதுதான் நமக்கு ஃபியூச்சர். 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இதுதான் ஃபியூச்சர். இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 12th முடிச்சுட்டு வி ஆர் கோயிங் டு கிவ் ஆல் தீஸ் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் 12th போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கணும், கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா வெரி ஈஸிலி வி கேன் கிராக் அவர் எக்ஸாம்ஸ். ஓகே, நவ் பேசிக்லி ஃபண்டமெண்டலாக ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்க ஒரு மாதிரி இருக்காங்க. 11th வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிடுறாங்க. 10th-க்கும் 11th-க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ், ஏன் அந்த பிரச்சனை வருது, அதெல்லாம் தான் நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் சம்திங் கால்ட் as an entrance examination. Then central government run institutes அப்படின்னா இதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் வேரியஸ் எக்ஸாம்ஸ். இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா நேரில் வாங்க. ஐ வில் டெஃபினெட்லி இந்த யூடியூப் இந்த வீடியோவில் ஒரு 20-30 மினிட்ஸ்ல என்ன சொல்ல முடியும், வில் ஜஸ்ட் ட்ரை. ஓகே, நவ் வை பிரிட்ஜ் கோர்ஸ்? பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒன்று பண்ணுறோம் 10th to 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் பிரிட்ஜ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பேர் ஏன் சார் பிரிட்ஜ் கோர்ஸ், அது என்ன, வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் WBC அப்படின்னு சொல்லலாம். what you call as white blood corpuscle அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மாதிரி தான். 11th ஸ்டாண்டர்ட் போறப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் அது இருக்க போகுது இந்த பிரிட்ஜ் கோர்ஸ். ஓகே, வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் தாட் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் அண்ட் பயாலஜி. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 5 லெசன் தான் இருக்கு. என்சிஆர்டி குழந்தைங்களுக்கு ஒரு 5 லெசன் தான் இருக்கு. பிசிக்ஸ்ல 5, கெமிஸ்ட்ரில 5, பயாலஜில 5 அப்படின்ட்டு. ஸோ ஒரு 200 பேஜஸ், இன்னும் ப்ரிசைஸா என்சிஆர்டி சொல்லலாம் 213 பக்கம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் டோட்டலாக இருக்க போகுது. 11th and 12th வரும்போது ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜிலாம் 2 வால்யூம் புக்ஸ் வரப்போகுது. 2 வால்யூம் ஃபிசிக்ஸில், 2 வால்யூம் கெமிஸ்ட்ரியில், 2 வால்யூம் பயாலஜியில் வரப்போகுது, ரைட்டா? அஃப்கோர்ஸ் ஹையர் டிகிரி நியூமரிக்கல் சம்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். 10th வரைக்கும் கொஞ்சம் சம்ஸ் மேலெல்லாம் பெருசாக பண்ணாமல் தப்பிச்சுக்கலாம். பட் 11th 12th ரொம்ப சம்ஸ் பண்ணி தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் என்ட்ரன்ஸ்னா ரொம்ப சம்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ பேசிக்லி தேர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தை நல்லா படிக்கிறான் சார். 10th வரைக்கும் என் பையன் ரொம்ப நல்லா படிப்பான் சார், 500க்கு 490 சார். 11th 12th தான் என் பையனோட மார்க்கே குறைஞ்சிச்சு, 11th வந்தா கெட்டான் அப்படிம்பாங்க. ஸோ அது என்ன பிரச்சனைனா இதுதான் வந்து என்சிஆர்டியோட சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல.
ரைட். இதே சிலபஸ் பாருங்க என்சிஆர்டில இருக்கேன் 2023 2024 போட்டிருக்காங்க மேல. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். வீடியோவை ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ பிசிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, இதான் வந்து 10th ஸ்டாண்டர்டோட சிலபஸ். 11th ஸ்டாண்டர்டோட சிலபஸ் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன் பாருங்க. இதே நான் பின்னாடி டைப் பண்ணியிருக்கேன், அது பார்க்கலாம். நவ் 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிக்கு பிசிக்ஸோட சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு, ஹியூமன் ஐ, கலர்ஃபுல் வேர்ல்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதுதான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற லெசன். மொத்தம் 4 லெசன் படிக்கிறோம், ரைட்டுங்களா? 11th என்சிஆர்டில பாருங்க என்னென்ன பார்த்தோம், லைட்டு, ஹியூமன் ஐ, எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். உங்களோட 10th உங்க குழந்தையோட 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 4 தான் இருக்க போகுது. பட் 11th புக் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம் நெட்ல, இல்ல யார்ட்டையா வாங்கி கூட பார்க்கலாம். பாத்தீங்கன்னா என்சிஆர்டில இந்த லெசன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த 14 லெசன் இருக்கு பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி, ஆசிலேஷன் வேவ்ஸ். இங்க பாருங்க, இங்க எங்கேயுமே வந்து 10th சிலபஸ் எதுவுமே வரல, ரைட்? இங்க பாருங்க, இந்த 14 லெசன்ஸ் இருக்கு 11th பிசிக்ஸ்ல. இந்த 14 லெசன்ல ஒன்னு கூட 10th இருந்து வரல. ஸோ 10th வரைக்கும் என் பையன் நல்லா படிச்சான் சார், 11th வந்தான் சார் என்னன்னு தெரியல, படிக்கல அப்படின்னா அதுக்கு பேசிக்கான ப்ராப்ளம் என்னன்னா 10th வேற 11th வேற, சிலபஸ் அப்படியே வேற. இதுக்கு ஃபண்டமெண்டலி வி ஹாவ் டு ட்ரைன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்து இந்த கோர்ஸ்ல பண்ண போறோம். இது பிசிக்ஸ்ல மட்டும்தானா சார் அப்படின்னா, என் பையன் வந்து இது என்சிஆர்டி சொல்லிட்டீங்க, என் பையன் ஸ்டேட் போர்டு சார், என் பையன் தப்பிச்சிட்டானா? அஃப்கோர்ஸ் ஸ்டேட் போர்டோட 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பாருங்க. லாஸ் ஆஃப் மோஷன், ஆப்டிக்ஸ், தெர்மல் பிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அக்வஸ்டிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ். இந்த 6 லெசன் தான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு பசங்க படிக்க போறாங்க பிசிக்ஸ்ல. ஓகே, 12th பாருங்க என்னெல்லாம் இருக்கு. அக்வஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது லைட்டா சவுண்டு வந்துடும், லைட்டா வந்துடும். லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இருக்கு. ஸோ 3 லெசன் தான் காமன். அதுவும் பார்த்தீங்கன்னா 4வது, 10வது, 14வதுன்ட்டு இருக்கு. ஸோ 3 லெசன் தான் காமனா இருக்கு. ஸோ வெதர் இஸ் இன் ஸ்டேட் போர்டு ஆர் என்சிஆர்டி, 10th முடிச்சுட்டு 11th வரும்போது there is a big change. புக்கு பெருசுங்கிறது பெரிய சேஞ்ச் கிடையாது, லெசன்ஸே பெருசு. 6th இருந்து நம்ம பையன் என்ன பண்றான், இதே தான் பண்றான். என்னென்ன லெசன் படிக்கிறான் 6th இருந்து என்சிஆர்டில? இதே லைட்டு, இதே எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் தான் சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரான். பட் 11th வந்ததும் இது எதுவுமே இல்லைக்கண்ணா, இது டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம் அப்படின்னு கொடுக்கும்போது, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், கிராவிடேஷன், லாஸ் ஆஃப் மோஷன் கொடுக்கும்போது இஸ் டோட்டலி பர்ப்ளெக்ஸ்ட், கன்ஃபியூஸ்ட். ஸோ இதை ஓவர் கம் பண்ண தான் வி ஆர் கண்டக்டிங் கோர்ஸ் கால்ட் அஸ் பிரிட்ஜ் கோர்ஸ். இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 11th சிலபஸ்ல இருக்க இந்த 10 லெசனும் 14 லெசனும் அது எல்லாமே வந்து நாங்க பண்ண போறோம், நடத்த போறோம். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்டூடெண்ட் அங்கே போறப்போ அந்த யூனிட்டை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கும், ரைட்? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட் கெமிஸ்ட்ரியில என்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கெமிஸ்ட்ரி கிளாஸ் 10 பார்த்தீங்கன்னா இதுதான் என்சிஆர்டில இந்த 4 யூனிட் தான் இருக்கு. மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், சொல்யூஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இது 11th சிலபஸ். இதுல என்ன காமனா இருக்கு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லைட்டா வருது, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி ஒரு 2-3 லெசன் காமனா வருது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி இட் இஸ் அ நியூ கான்செப்ட். ஓகே, ஸோ பெரிய சேலஞ்ச் என்ன இருக்கு குழந்தைங்களுக்கு, நான் 10th வரைக்கும் அவங்க நல்லா படிக்கிற பசங்க 11th வந்து படிக்காம போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 11th இஸ் அ நியூ சிலபஸ், டோட்டலி நியூ. இதனால நாங்க பயப்படுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க, இதுதான் ஃபேக்ட். நீங்களே 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸும் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் கண்டென்ட் பேஜ். 10th எடுத்துக்கோங்க, 11th எடுத்துக்கோங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 10th to 11th போகிற குழந்தைங்களுக்கு 10th இருக்க 3 லெசன் மட்டும்தான் 11th இருக்கும், மேக்ஸிமம் 3 லெசன். மீதி இருக்க 10 லெசன், அதாவது 14 லெசன் இருக்க என்சிஆர்டிலங்கும் போது 3 லெசன் சேமா இருந்ததுன்னா 11 லெசன் புதுசாக இருக்க போகுது. ஸ்டேட் போர்டில் 11 லெசன் இருக்குன்னா 3 லெசன் 10th இருக்குன்னு 8 லெசன் புதுசாக இருக்க போகுது, ரைட்டா? ஸோ இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு 10th பூரா ஜாலியாக தான் இருப்போம் லீவ்ல. அஃப்கோர்ஸ் சம்மர் லீவ் மோஸ்ட் மெமரபிள் டேஸ். டெய்லி ஒரு half a day let us work for 11th ஸ்டாண்டர்ட். நமக்கு நல்லா தெரியும் ஃபீஸ் கெமிஸ்ட்ரி மேத்தோ, ஃபீஸ் கெமிஸ்ட்ரி மேத் பயாலஜியோ, இல்லை ஃபீஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோ பண்ண போறோம்ட்டு. அதுக்கு எப்படி பண்றது, ஒரு பேசிக் ஐடியாவோட ஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ். ஓகே, நவ் லுக் கெட்டிங் இன்டு தி கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றது May 11th ஸ்டார்ட் பண்றோம். மார்னிங் 8:30 இருந்து 1 o'clock வரைக்கும் தான் கிளாஸ். அஃப்கோர்ஸ் டெஸ்ட் இருந்தால் ஒரு 1 hour டேல லேட்டாக போற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக்காக இருந்த டிஃபிகல்ட்டிஸ் எப்படி அப்படின்னா, புக்கில் வந்து 100 pages தான் இருந்தது நமக்கு. அதாவது ஃபிசிக்ஸ் புக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் 100 pagesல 30-40 pages தான் இருந்தது. இங்கே வரும்போது 2 வால்யூமாக இருக்க போது அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு இதுதான் வந்து இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இங்கே கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்து, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் அஃப்கோர்ஸ் பயாலஜியும் கவர் பண்ண போகிறோம். ஸோ பயாலஜி நிறைய குழந்தைங்க சார்
அது தியரி தான் நான் படிச்சுப்பேனாலும் வில் கிவ் சம் எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ். ஓகே, ஒன் மோர் திங், இது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வில் பி ஹேவிங் அ மினிமம் பேட்ச் ஸ்ட்ரென்த் தான், ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட நாங்கள் அகாமடேட்டே பண்ண போகிறோம். தெர் இஸ் ஒன்லி ஒன் பேட்ச் விச் இஸ் கோயிங் டு பி கண்டக்டட், a 10 days course. So 11th to 20th, right? I hope you have enjoyed this video. Thank you guys, and happy learning. Thank you.